உங்க வீட்டில் ரூஃப்ல டைல் லே பண்ண போறீங்களா, அப்போ தெரிஞ்சுட்டு லே பண்ணுங்க. எல்லாருமே கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளே டைல் லே பண்ணலாமா இல்லை கூலிங் டைல் லே பண்ணலாம் அப்படிங்கிறது தான். கூலிங் டைல் லே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒயிட் கலர் இருக்கனால ஹீட் ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். உங்களுக்கு வந்து நடக்கும்போது வந்து காலில் சூடு இருக்காது. ஸோ நீங்கள் டெரஸ் ரொம்ப யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் கூலிங் டைல் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கூலிங் டைல் என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வெட்ரிஃபைடு செராமிக் பாடி 2 டைப் இருக்கு. நீங்கள் செராமிக் பாடி யூஸ் பண்ணக்கூடாது, வெட்ரிஃபைடு தான் யூஸ் பண்ணணும். செராமிக் யூஸ் பண்ணீங்கன்னா வாட்டர் அப்சர்ப்ஷன் அதிகமாக இருக்கும், வெட்ரிஃபைடு வந்து வாட்டர் அப்சர்ப்ஷன் அதிகமாக இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் டைல் போடும்போது உங்களுக்கு 12 o'clock நீங்கள் நடந்து போறீங்க அப்படின்னா கண்ணில் ரொம்ப கூசுற மாதிரி ஃபீல் ஆகும், ரொம்ப வந்து ஒயிட் கலர் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு லே பண்ணுங்க. இதே நீங்கள் கேரளா டைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து கிராக்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது ரெட் கலர் இருக்கு, ரெண்டாவது கிளே மெட்டீரியல்னால நீங்கள் நடக்கும்போது வந்து ஹீட்டை வந்து உங்களுக்கு காலில் ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஒரு 12 o'clock நீங்கள் நடக்கும்போது வந்து ரொம்ப சூடாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் டெரஸ் ரொம்ப யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கூலிங் டைல் போயிருங்க. இல்லை நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிளே டைல் போயிருங்க. இல்லை உங்களுக்கு பட்ஜெட் கம்மியாக இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிளே டைலே போயிட்டு மேலே வந்து வெதரிங் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருங்க. ஸோ பெயிண்ட் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எது வேணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிட்டு அதை அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் போடுங்க.